what I eat in a day kind of videos. சுத்தமா சரியில்லை, அவங்க டெய்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பல நாள் ஆச்சு வீட்டுக்கு போட்ட ட்ரெஸ்ஸஸ் வாங்கி. கொரியன் பேண்ட்ஸ்ன்னு இப்போ ஒரு விஷயம் வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. சூட் ஆகுதா இல்லையா சாப்பிட அப்படின்னு சொன்னாலே கோவம் வரும். எனக்கு பிடிக்காது, ஏன்னு தெரியல. நான் ஃபேவரட். ஆனா இல்ல அசியம் பண்ணி போடக்கூடாது. ஹாய், குட் மார்னிங், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஸ்வேதா. வெல்கம் பேக் டு அவர் சேனல் நூடுல் டைரி. இன்னைக்கு என்னோட லைஃப்ல ஒரு ரா அண்ட் ரியல் டே பார்க்கலாம். லைக் என்ன மாதிரியான ஃபுட் நான் ஃபுல் டே சாப்பிட்றேன், அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் ஃபிட்னஸ்க்காக என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுறேன். சாரி ஃபார் மை மார்னிங் வாய்ஸ். ஸோ நேற்று தான் வந்து எனக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு, இந்த ஓஜி கண்டென்ட்ஸ்லாம் நம்ம சேனலில் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு, வாட் ஐ ஈட் இன் அ டே கைண்ட் ஆஃப் வீடியோஸ். ஓகே, ஐ தாட் வை நாட், மறுபடியும் அதை கொண்டு வரலாம். ஸோ இன்னைக்கு 24 hours வாட் ஐ ஈட் இன் அ டே அதை தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, என்னோட ஃபிட்னஸ்க்காக சின்ன சின்ன விஷயங்கள் நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன், அண்ட் அதுவும் மட்டும் இல்லை, இன்னும் சில விஷயங்களும் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள். என்னோட டே டீ இல்லாமல் ஸ்டார்ட் ஆகாது, அது உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியும். பட் மில்க் டீ இல்லாமல் கொஞ்சம் லெமன் டீக்கு ஷிஃப்ட் ஆகலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு ரீசனும் உங்களில் நிறைய பேர் தான். ஏன்னா நான் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் மைக்ரேன் ஹெட்டேக்லாம் போஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக 2-3 மெசேஜ் வந்துடும். நீங்கள் மில்க் டீ அவாய்ட் பண்ணும்போது மைக்ரேன் கொஞ்சம் நல்லா செட்டில் ஆகும், 1 வீக்கில் எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் கிடச்சிது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் நினச்சேன் டீ தான் விட முடியாது, அட்லீஸ்ட் மில்க்கு கொஞ்சம் விட்டு பார்க்கலான்னு. டீயில் கொஞ்சம் சுகரும் ஆட் பண்ணிப்பேன். அது கொஞ்சம் வழக்கத்தை விட கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிப்பேன். என்னால் இந்த சுகர் கட் இதெல்லாம் வந்து பெருசாக ஃபாலோ பண்ண முடியாது. நான் இன்னைக்கு ஃபுல் டே வாட் ஐ ஈட் இன் அ டே சொல்லும் போது, காமிக்கும் போது உங்களுக்கு எல்லாமே ரா அண்ட் ரியலாக நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறேனோ அதுதான் இருக்க போகுது. நீங்களும் இதை ஃபாலோ பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான். அஃப்கோர்ஸ் சுகர் நல்லது கிடையவே கிடையாது தான். ஆனால் அதே சமயம் என் மேலே வந்து நான் கொஞ்சம் ஹார்ஷாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை பேலன்ஸ்டாக எடுத்துக்க பார்ப்பேன். டூ மச் சுகரி ஃபுட் நான் வழக்கமாகவே எடுத்துக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபுட்டுமே ரொம்ப பேலன்ஸ்டாக எடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது இட்ஸ் ஃபைன். ரீசெண்ட் டைம்ஸில் என்னோட மார்னிங் வந்து டீ அண்ட் புக்கோட ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே டீ குடிச்சிட்டே முடிஞ்சால் ஒரு 2 பேஜ் படிக்கிறேன். ஸோ லைஃப் அப்டேட், புக் ரீடிங் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன் ப்ராப்பராக. ஆல்சோ ஐ லவ் திஸ் புக். இது வந்து இக்கிகாய்னு குவைட் ஃபேமஸ் தான் இந்த புக்கு. ஹானஸ்ட்லி நான் ஷூட் பர்பஸ்க்காக தான் இந்த புக் வாங்கினேன். பட் தென் நிறைய ரிவ்யூ இருந்துச்சு இந்த புக் பற்றி, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும்னு. அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு நான் படிக்க ஆரம்பித்தேன். எனக்கே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வழக்கமாக எனக்கு புக் படிக்கும்போது கொஞ்சம் போரிங்காக ஃபீல் ஆகும், அதை கண்டினியூ பண்ணணும்னு ஃபீலே ஆகாது. ஆனால் இந்த புக் வந்து அப்படி இல்லை. ஸோ இந்த புக் நேம் வந்து இக்கிகாய். அப்படின்னா த ஜாப்பனீஸ் சீக்ரெட் டு லிவ் அ லாங் லைஃப். நிறைய நாள் வாழறதுக்கு ஒரு கோல் செட் பண்ணி எப்படி நீங்கள் வாழலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து நாட் ஜஸ்ட் தட், நிறைய இருக்கு. ஆர்ட் ஆஃப் ஸ்டேயிங் யங் வைல் க்ரோயிங் ஓல்டு, அதை வந்து இந்த புக்கில் ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, புரியிற மாதிரி. நிறைய புக்ஸ் வந்து படிக்கும்போது புரியிற மாதிரியே ஃபீல் ஆகாது. அந்த விஷயத்தில் ஐ லவ் திஸ் புக்.
இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ ஹைலி ரெக்கமெண்ட். உங்கள் யாருக்காச்சும் வந்து புக் படிக்கணும், புக் படிக்கிற ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக்குக்கு வந்து கிவ் இட் அ ட்ரை. நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நல்லா போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே 40 பேஜஸ் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நம்ம வீட்டில் மோஸ்ட் ஆஃப் த மார்னிங்ஸ் தோசை தான். பட் இன்றைக்கி தோசை மாவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் வழக்கமாக 2 தோசை சட்னின்னு வச்சு சாப்பிட்றது. இன்றைக்கி வந்து ஒரு தோசை தான் வரும் போல். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து சில்லி சீஸ் கார்ன் தோசை சாப்பிட்லான்னு வியனுக்கு காலையில் வச்ச கார்ன் கொஞ்சம் இருந்துச்சு. இதே மெத்தட் தான். வீட்டில் ப்ரெட் இருந்துச்சுன்னா ஈவினிங்கில் ஸ்நாக்கு ப்ரெட் மேலே இதை ஸ்ப்ரெட் பண்ணி செஞ்சு சாப்பிடுவோம். அதை இன்றைக்கி வந்து நான் அப்படியே தோசைக்கு ஃபாலோ பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் தோசை சுடுறப்பெல்லாம் எனக்கு மோஸ்ட்டாக வர கொஷின் வந்து உங்கள் தோசை தவா வந்து எங்கே வாங்கினீங்க அப்படின்னு. ரொம்ப இயர்ஸ், ஒரு 15-20 இயர்ஸ் ஓல்டு தவா. ஏன்னா என் அம்மா யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததை நான் மேரேஜ் ஆகி வரும்போது எனக்கு வந்து இது சூப்பராக இருக்கும்னு எனக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க அதுக்கப்புறமா வாங்கி ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது சுத்தமாக சரியில்லை. அவங்க டெய்லி கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஸோ என் அம்மாவுக்கு பெரிய மனசு. ஏன்னா இதை வந்து எனக்கு கொடுத்ததுக்கு அவ்வளோ சூப்பராக வரும் தோசை. தோசைக்கு கிரெடிட்ஸ் போகணும்னா பாதி அந்த கல்லுக்கு சேரும். அப்புறம் இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போது என்னோடய ரிச்சுவல் என்னென்னா இந்த அழகே அழகு சீரியல் நான் பார்க்குறது. இன்றைக்கி வேறு எபிசோடு சொல்லவே வேணாம், வேறு லெவலில் இருந்துச்சு. ஐ திங்க் நான் இந்த மாதிரி தோசை அடிக்கடி சாப்பிடுவேன் இனிமேல். ஏன்னா சூப்பராக இருந்துச்சு. வழக்கமாக சீஸ் அண்ட் தோசை அவ்வளோ சோவெல்லாம் போகாது. எனக்கு அது அவ்வளோ ஃபேவரட் கிடையாது. ஆனால் இந்த சில்லிலாம் ஆட் பண்ண உடனே இன்றைக்கி புதினா சட்னி வேறு, அந்த காம்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 1 தோசை சாப்பிட்ற இடத்துல இது வந்து எனக்கு நல்லா ஃபில்லிங்காக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து டோட்டலி அன்எக்ஸ்பெக்டடு. நான் இவ்வளோலாம் இந்த சீரியல் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நினச்சலாம் ஸ்டார்ட் பண்ணல. நான் நக்ஷத்ராக்காக ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. ஐ திங்க் நிறைய பேருக்கு ஒரு குட் மெசேஜ் கன்வேட். நம்மளை அடித்தா அதை வாங்கிட்டு சைலண்ட்டாக வேடிக்கை பார்க்கக்கூடாது. இவ்வளோ பேக்கேஜஸ். ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரிப்புன்னு அதுக்கு மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்காக ட்ரெஸ்ஸு தேடுறது, அதுக்கு ட்ரெஸ் வாங்குறதுனே இருந்துட்டேன். இப்போ வந்து வீட்டுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனே இல்லை. பல நாள் ஆச்சு வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸஸ் வாங்கி. ஐ திங்க் உங்களுக்கு நான் சிலதெல்லாம் ஷேர் பண்ணியே 6 months மேலே ஆகுது. எல்லாமே ஒரு மாதிரி ஃபேட் அவுட் ஆகி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வீட்டுக்கு போடுற டீஸ், ஜாகர்ஸ் இதெல்லாம் வந்து என்னோடய ஃபேவரட் வெப்சைட்ஸ் இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் மிக்ஸ்டாக கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஐ தாட் உங்களுக்கும் காட்டலான்னு. ஃபர்ஸ்ட் வெஸ்ட் சைட்லேருந்து பார்க்கலாம்.
ஹானஸ்ட்லி இது என் டைப்பே கிடையாது. ஆனால் சம்டைம்ஸ் இட்ஸ் டூ போரிங் அப்படி ஃபீல் ஆகும்ல, அந்த டைமில் ஆர்டர் போட்டு வாங்கினது இது. ஐ திங்க் இட் லுக்ஸ் குட். ஆனால் இன்னும் எனக்கு வந்து வச்சுக்கலாமா இல்லை ரிட்டர்ன் பண்ணிடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். இது எவ்வளோ எனக்கு வந்து சூட் ஆகுதுன்னு சொல்ல தெரியல. ஆனால் இதோட ஸ்டிச்சிங் வே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இதோட ஃபேப்ரிக் சொல்ல மறந்துட்டேன். ஒரு மாதிரி நல்லா ஸ்ட்ரெச்சபிள் சாஃப்ட் ஃபேப்ரிக், அப்படியே மேலே வேர் பண்ணும் போதே சூப்பராக இருக்கும். என்னோட ரேட்டிங் இதுக்கு 10/10. இதே கோவாட்ஸில் நான் ஸ்லீவ்ஸோடவும் டாப் வச்சுருக்கேன். ஸோ நல்லா மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி வேர் பண்ணலாமேன்னு தான் வாங்கினேன். அதையும் காட்டுறேங்க. ஸோ இதாது செம்மையாக இருக்குல்ல. இது என்னோட ரொம்ப ஃபேவரட். இது ஒரு நைட் ட்ரெஸ் கம்ஃபர்ட் கொடுக்குது, ஆனால் பார்க்க நைட் ட்ரெஸ் மாதிரி இல்லை, விச் இஸ் குட். நிறைய பேர் இதை வந்து ஏர்போர்ட் குவாட்ஸ் எல்லாம் கூட போடுறாங்க. ஆனால் வெஸ்ட் சைடில் வந்து இது லாஞ்ச் வேர் செக்ஷனில் தான் இருக்குது. அதாவது வீட்டுக்கு போட்டு ட்ரெஸ்ஸஸ், நைட் வேர் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும்ல. வண்டர் லவ் அப்படிங்கிற பிராண்டு. இதில் ஒரு ப்ரௌன் செட் வச்சுருக்கேன், இது பிளாக் செட். அது கூட அடிஷனாக இந்த டாப் எடுத்திருக்கேன். ஸோ இது அடுத்து இந்த டிஷர்ட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஜென்ரலாக டிஷர்ட்ஸ் எல்லாமே ஒரே பேட்டர்னில் இருக்கும், ஹாஃப் ஸ்லீவ் எல்லாமே. ஆனால் இதில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இந்த லாங் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது 599 சம்திங் தான். ஆனால் அந்த ப்ரைஸ்க்கு இதோட குவாலிட்டி செம்ம ஒர்த்து. இதோட கிளாத்து எல்லாம் கம்ஃபர்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல லேசி டேட்டி வெளில கூட வேர் பண்ணலாம், பார்க்க நல்லாயிருக்கு. அடுத்த ஃபியூ வந்து என்னோடய ஃபேவரட் சோல்டு ஸ்டோர்லேருந்து பார்க்கலாம். இதில் டிஷர்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஏதோ வந்து கொரியன் பேண்ட்ஸுன்னு இப்போ ஒரு விஷயம் வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது ரொம்ப நாளாக ட்ரை பண்ணோன்னு இருந்தால் பார்த்தா சோல்டு ஸ்டோர்லேயே இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதான் இருக்கும்னு நம்பி வாங்கியிருக்கேன். அப்போ எப்படி இருக்குது. ஓ மை காட், அந்த ஃபுல் கொரியன் ஃபீல்ஸ் கொடுத்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து இதுக்கு 100/10 கொடுப்பேன். அண்ட் இதோட ஜிப்பர் வந்து பின்னாடி கொடுத்துருந்தாங்க, அது மட்டும் கொஞ்சம் வியர்டாக இருந்துச்சு, போட கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் இந்த டிஷர்ட்டுக்கு இது அவ்வளோ சூட் ஆகல. ஐ தாட் ஒரு பிளாக் ஷர்ட்டோட பேர் பண்ணால் செம்மையாக இருக்கும்னு. இது நிஜமாவே நமக்கு சூட் ஆகுதா இல்லையா அப்படின்னு ஒரு ஃபீல்ஸ் கொடுக்குது. எப்படின்னு எனக்கு சொல்ல தெரில. ஏன்னா புதுசாக இப்படி ஒன்று ட்ரை பண்ணுறோமா. கொஞ்சம் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஆனால் அந்த ஃப்ளேர், கீழே இருக்க ஃப்ளேர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. மேபி பிளாக் கலர் நான் வாங்கியிருக்கலாம். நான் வந்து லைட் கலர் சூஸ் பண்ணது தப்பாக போச்சு. ஐ திங்க் இதை ரிட்டர்ன் பண்ணிட்டு பிளாக் வாங்கினேன்னா நிறைய அவுட்ஃபிட்ஸ்க்கு வந்து இது மேட்ச் ஆகும். டிரான்ஸ்பரண்ட் பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் சொல்லுங்கள், ஹவு டஸ் இட் லுக் ஆன் மீ? நான் இந்த ஷர்ட்டோட பேர் பண்ணனால பார்க்க பெட்டராக இருக்குது. பேண்ட்டோட ஃப்ளேர் அண்ட் கம்ஃபர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்படியே வேர் பண்ணியிருக்கிறதே தெரில, ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகுது. அப்புறம் சோல்டு ஸ்டோர் டிஷர்ட்ஸ் ட்ரை பண்ணேன். அஃப்கோர்ஸ் ஒர்க்கினஸ்க்கு தான் போகும் இந்த பிராண்டுக்கு. இவங்க கிட்ட ஃபிட், கம்ஃபர்ட், மெட்டீரியல் எல்லாமே டாப்பாக இருக்கும். கொஞ்சம் காஸ்ட் அதிகம் தான். ஸ்டார்டிங்கே வந்து மோஸ்ட்டாக 899, 999 ப்ளஸில் தான் இருக்கும் டிஷர்ட்ஸ். ஆனால் உங்களுக்கு ஃபேட் ஆகாமே செவரல் மந்த்ஸ் வந்து ரொம்ப நல்லா உழைக்கும். நான் வாஷிங் மிஷினில் ஜஸ்ட் லைக் தட் அவ்வளோ வந்து யூஸ் பண்ணி துவைச்சி எடுப்பேன், நல்லாவே உழைக்கும். ஸோ இதில் இந்த ஒரு டிஷர்ட் அண்ட் ஒரு ப்ளூ டிஷர்ட் எடுத்திருந்தேன். இது வந்து லைக் வெளியே போடக்கூட நல்லா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு இவங்கக்கிட்ட ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த பேக் சைட் பேட்டர்ன்ஸ் தான். அடுத்து இன்னொரு பிராண்டில் ஒரு கொரியன் பேண்ட் வாங்கியிருந்தேன். வேறு லெவல் கம்ஃபர்ட், அப்படியே வேர் பண்ணியிருக்கிறதே தெரியல. இது என்ன பிராண்ட்னா பிளிஸ் கிளப் பிராண்ட். இவங்கக்கிட்ட வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் வேர், ஆக்டிவ் வேர்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கொரியன் பேண்ட்ஸும் இருந்தனால ஐ தாட் இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு. நான் இதுக்கு தான் வந்து ஹையஸ்ட் ரேட்டிங் கொடுப்பேன். ஏன்னா இந்த ஹிப் பேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோல்டு ஸ்டோரில் வர மாதிரி டயபிள்லாம் கிடையாது, அப்படியே ஜஸ்ட் வேர் அண்ட் கோ தான். இதோட மெட்டீரியல் அப்படியே அவ்வளோ லைட் வெயிட்டாக இருந்துச்சு. எனக்கு மேலே வேர் பண்ணும்போது ஒரு நல்ல ஷேப் கொடுக்குற மாதிரி ஃபீல் பண்ணேன். இதோட காஸ்ட் தான் கொஞ்சம் அதிகம், அரவுண்ட் 2K. சோல்டு ஸ்டோரும் அரவுண்ட் சேம் பட்ஜெட் தான். பட் அந்த கேஸில் என்னோட ஓட் இந்த கொரியன் பேண்ட்டுக்கு தான். அடுத்து 2 ஜாகர்ஸ் எடுத்திருந்தேன். இது லைஃப் ஸ்டைல் ஆப்பில் ஆஃபரில் எடுத்திருந்தேன், ஃபேம் ஃபார் எவர் பிராண்டில். இந்த பிராண்டில் ஜாகர்ஸ் நிறைய கலர்ஸும் வரும், பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபிட்லாம் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆல்சோ 599, 699 அந்த ரேஞ்சிலே கிடைக்கும். அதனால இதில் 2 கலர்ஸ் நான் சூஸ் பண்ணியிருந்தேன்.
ஓகே, ஷாப்பிங் ஹால் முடிஞ்சுது. லாஸ்ட் மேங்கோ. இப்போல்லாம் மேங்கோ அவ்வளோ டேஸ்ட்டாக வர்றதில்ல. ஸோ வழக்கமாக 1:30க்குள்ளே வந்து லன்ச் முடிச்சிடுவேன். நான் கொஞ்சம் ஃபுட் எடுத்துக்கிற டைமிங்கில் வந்து கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே டைமுக்கு சாப்பிட்டு முடிச்சிடணும் அப்படின்னு அது எப்போவுமே பழக்கம் தான். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் லஞ்சுக்கு வந்து வெரைட்டி ரைஸ் தான். ஏன்னா எங்களோட குக் வந்து நார்த் இந்தியன். அவங்களுக்கு வந்து நம்ம ஊர் குழம்பு, ரசம், ரசம்லாம் இப்போ சொல்லி கொடுத்து நல்லாவே வைக்கிறாங்க. ஆனால் குழம்பு அவ்வளோ ப்ராப்பராக வந்து எனக்கே வராது. அவங்கக்கிட்ட நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தப்பு. அதனால் இந்த சாம்பார், தால், மோர் குழம்பு இதெல்லாம் தாண்டுச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வெரைட்டி ரைஸாக இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா புதினா ரைஸ். நான் வந்து தட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா அதில் ஒரு தடவை போட்டுக்கிற சாப்பாடு தான். என்னென்னலாம் வச்சுருக்கணும் அது அதோட அவ்வளோதான். திரும்ப கொண்டு வந்து அடுத்த சாப்பாடு அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. அதே ரைஸை வந்து கொஞ்சம் பிரித்து வச்சு அதில் ரசம் போட்டுக்கிறது, கர்ட் போட்டுக்கிறது கடைசியில் அப்படிலாம் ஃபாலோ பண்ணுவேன். சின்ன வயசுலேருந்தே பழகிட்டேன். எனக்கு யாராவது வந்து அடுத்து கொஞ்சம் ரைஸ் போட்டு சாப்பிடேன் அப்படின்னு சொன்னாலே கோவம் வரும். எனக்கு பிடிக்காது, ஏன்னு தெரியல, அப்படியே நான் பழகிட்டேன். மெயின் ரீசனே வந்து எனக்கு ரைஸ் அவ்வளோ பிடிக்காது, அதுதான் பிரச்சனை. அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண தான் பார்ப்பேன். ஆனால் மோஸ்ட்டாக ஆஃப்டர்நூனில் ரைஸ் சாப்பிட்டு தான் பழக்கப்பட்டிருக்கும். அதனால எனக்கு லஞ்சுக்கு சாப்பிட உட்காரணுன்னாலே கொஞ்சம் போர் தான். பட் வெரைட்டி ரைஸ்னால் கொஞ்சம் பிடிக்கும். நான் ரைஸ் ரொம்ப கான்ஷியஸாக இந்த அளவு தான் எடுக்கணும் அப்படின்னு எதுவும் அளந்தெல்லாம் எடுத்துக்கல. நான் இந்த அளவு தான் ரைஸே சாப்பிடுவேன். அண்ட் அது கூட வந்து வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சுப்பேன். ரைஸ் போர்ஷனை விட வெஜிடபிள் போர்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன். நான் ரொம்ப வந்து இந்த வெஜிடபிள் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு ரொம்ப பிக்கிலாம் கிடையாது. எனக்கு வெஜிடபிள்ஸ்னாலே ரொம்ப ஃபேவரட் தான். ஆனால் சில வெஜிடபிள்ஸ் வந்து ஒரே மாதிரி சாப்பிட போரிங்காக இருக்கும்ல, அதில் ஒன்று பீட்ரூட் எனக்கு. ஸோ பீட்ரூட் இந்த மாதிரி பொரியலாக பண்ணிவிட்டு அதில் கேர்டை வந்து இப்படி ஆட் பண்ணி எடுத்துப்பேன். கேர்டு ஒன்று ஆட் பண்ணுறது அவ்வளோ டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். ட்ரஸ்ட் மீ, நீங்கள் இது வரைக்கும் அப்படி ட்ரை பண்ணது இல்லைன்னா சாப்பிட்டு பாருங்கள். அதே மாதிரி கேர்டையும் வந்து தனியாக தயிர் சாதமாக சாப்பிட்றத விட நான் இதில் ஆட் பண்ணி சாப்பிட்டேன்னா ஒரே டைமில் முடிஞ்சிடும். அண்ட் ஒரு பாயில்டு எக் இது கூட எடுத்துக்கிறேன். எனக்கு என் லஞ்ச் பிளேட் இப்படி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வேறு கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு மாதிரி சின்ன சின்ன போர்ஷனில் 2-3 வகை. இந்த இக்கிகாய் புக் படிச்சல, அதுலேயும் இந்த விஷயங்கள் பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டில் எப்படி பழகியிருந்தாங்கன்னா, இந்த ஜங்க் சைடுக்கு வந்து என்னை ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணது கிடையாது. அதோட டேஸ்ட்லாம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு எனக்கு எதுவுமே தெரியாதனால நான் வீட்டு ஃபுட்டுக்கு ரொம்ப பழகிட்டேன். அதனால வீட்டில் என்ன செஞ்சாலும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிட்டேன். அதுக்கு அடிக்ட் ஆகிட்டேன்னு சொல்லலாம். ஹெல்தி ஈட்டிங் வந்து ஒரு அடிக்ஷன் தான். அது பழகிற வரைக்கும் தான் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பழகிட்டோன்னா நம்ம நல்லா அடிக்ட் ஆகிடுவோம். ஸோ இந்த பீட்ரூட் பொரியல் மாதிரி கேரட் பொரியல் பண்ணும்போது அதை கேர்டோட மிக்ஸ் பண்ணி எடுத்துப்பேன். ஸோ கேர்டும் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, வெஜிடபிள்ஸும் இறங்கியாச்சு. அடுத்து நம்ம இந்த மாதிரி சும்மா வந்து உட்காரும் போது தான் நமக்கு தேவையில்லாமல் கிரேவிங்ஸ் வரும். அதை எடுத்து சாப்பிடணும், இதை எடுத்து சாப்பிடணும், ஏதாவது சாக்லேட் எடுத்து சாப்பிடணும்னு இருக்கும். சில டேஸ் நான் அதையும் சாப்பிடுவேன். இந்த டைமில் அந்த லஞ்சுக்கு அப்புறம் நம்ம ஒரு 3 o'clock 4 o'clock உட்காந்து வேலை செய்கிறோம்ல, நான் வேறு தூங்க மாட்டேன். அந்த டைமில் எனக்கு அந்த கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவேன்னா, ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் வந்து வச்சுருந்து அதையும் நட்ஸையும் எடுத்துப்பேன். நட்ஸ் வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நட்ஸ் சாப்பிட்றது வந்து இட்ஸ் குட் ஃபார் ஹேர்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதனால இந்த ஃப்ரூட்ஸோட எப்போவுமே நட்ஸை வந்து எடுத்துக்கிறது என்னோட ரொட்டீனாக வச்சுட்டேன். ஸோ தட் நானும் மறக்க மாட்டேன். ஸோ போர் அடிக்குது, ஏதாவது மஞ்ச் பண்ணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி நட்ஸ் எடுத்து சாப்பிட்றது. இல்லைனா எப்பயாச்சும் பர்ஃபி இருக்கும், அந்த வேர்க்கடலை பர்ஃபி அது சாப்பிட்றது. அதுக்குன்னு நான் ஜங்கே சாப்பிட மாட்டேன்லாம் சொல்லலை. சில டேஸ் அதுவுமே இருக்கும். ஓகே, கில்ட் இருந்தாலும் பரவாயில்ல, ஆசைக்கு சாப்பிட்டுடுறது. அதனால என்ன பண்ணுவோம்னா, வீட்டிலே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டோம். அது இருந்தால் தானே நமக்கு சாப்பிடணும்னு தோணுது, அதையே நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்னைக்காச்சும் மூவி நைட்ஸ் அந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு 2-3 தடவை அப்படி சாப்பிட்டுப்போம், அவ்வளோதான்.
நான் வந்து ரொம்ப டைம் டேபிள் போட்டு வேலை செய்கிற ஒரு ஆள். எனக்கு எதுவாக இருந்தாலும் டைம்க்கு இதை முடிச்சிடணும், இப்படி வந்து ப்ரீ பிளான்டாக எல்லாம் பிளான் பண்ணி செய்யணும் அப்படின்னு இருப்பேன். அந்த டைமில் எக்ஸசைஸ் மட்டும் பிளான் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஆகவே ஆகாது. ஸோ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ வியனோட பேட்மிண்டன் கிளாஸ் இருக்குது அப்படின்னா நான் சைமல்டேனியஸாக வந்து அவர் கிளாஸில் இருக்க டைமில் ஜிம்க்கு போகிறது இல்லை வெளியே வாக்கிங் போகிறது அப்படின்னு ஃபாலோ பண்ணிப்பேன். அப்படி வந்து ஒரு விஷயம் இருக்கும் போது ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுறேன்னும் போது அது கொஞ்சம் ஒழுங்காக வந்து நடக்கும். ஸோ வீக்லி த்ரைஸ் பேட்மிண்டன் கிளாஸ் இருக்கோன்னா அந்த 3 days நான் விடாமல் இதை எப்படியாச்சும் வந்து இங்கே ட்ரெட்மில் வாக் பண்ணிடணும்னு நினைப்பேன். என்னைக்காச்சும் ட்ரெட்மில் வாக் பண்ண முடியல அப்படின்னா வெளியே வாக் பண்ணிடுறது. அப்படி இல்லைனா வீட்டில் வந்து யூடியூப்பில் பார்த்து ஜும்பா டியூட்டோரியல் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது. பட் வீக்லி 4 days கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஒர்க் அவுட் ஆர் ஆக்டிவாக இருக்க ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணிடணும்னு நினைப்பேன். அடுத்து என்னோட ஃபேவரட் செக்மெண்ட் ஆஃப் த டே, ஈவினிங் ஸ்நாக். கண்டிப்பாக ஒரு கடலை பயிறு வெரைட்டி வந்து வாரத்தில் 2-3 நாள் சேர்த்துக்கணும்னு நினைப்போம். ஒன்று ஸ்நாக்காக இல்லைனா கிரேவியாக செஞ்சு சாப்பிடுவோம். இன்னைக்கு வந்து ஸ்நாக்காக எடுத்துக்கிறோம். இந்த ரெசிபி இயர்ஸ் பிஃபோர் நான் சேனலில் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு வந்து மெல்ட் பண்ணி வெல்லம் எடுத்திருக்கேன் ஒரு பவுலில். மைக்ரோவேவ்லேயே நான் மெல்ட் பண்ணிடுவேன். அப்புறம் கொஞ்சம் கிரேட்டட் கோகோனட், இது வந்து ஆப்ஷனல் தான். அப்புறம் பச்சை பயிறு வேக வச்சிருக்கேன். ரொம்ப ஸ்மாஷ்டாக வேக வைக்கல, ஏன்னா அது அவ்வளோ சூட் ஆகாது. அப்புறம் கொஞ்சம் பாதாம், இது வந்து ஆப்ஷனல் தான் அகெயின். ஸோ ஏற்கனவே வேக வச்ச பச்சை பயிரை பேனில் ஆட் பண்ணிவிட்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லம் வந்து உங்களுக்கு தேவையான ஸ்வீட்னஸ் லெவலுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்பப்போ நடுவில் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 5 minutes இதை மூடி வச்சு இப்படி மீடியம் ஃப்ளேமில் வந்து சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எல்லா வெல்லமும் பிளெண்ட் ஆகி வர நேரத்தில் நீங்கள் லைட்டாக இப்படி ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணி இதில் இந்த கோகோனட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கடைசியாக இதில் வந்து மேலே நட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச நட்ஸு, நான் வந்து ஆல்மண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணி இறக்கணும் அப்படின்னா சூப்பராக முடிஞ்சுது. இது வந்து அண்டர் ரேட்டட் சொல்வேன். செம்ம ஹெல்தி ஸ்நாக் இது. நீங்கள் பச்சை பயிரே பிடிக்கல அப்படின்னாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிரும். ஆல்சோ ஏதாவது ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்குது, டெசர்ட் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிடலாம். நான் ஃபேவரட். இந்த இதுல ஆல்ரெடி 1 to 9 வரணும். 1 இங்கே வரும். ஆனால் இதில் அசியம் பண்ணி போடக்கூடாது. அது வந்து ஏதோ டூம் ஸ்க்ரோலிங்காமே, அது வந்து நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லைக் எனி டைம் இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போய் ஏதாச்சும் ஒன்று ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறது. எப்போவுமே என்னோடய ஒர்க்காக நிறைய பார்க்க வேண்டியிருக்கும். என்னோடய ஒர்க்கே சோஷியல் மீடியாவில் தான். ஸோ அதுக்காக ஒரு சிலது வந்து நம்ம பண்ணுவோம், கற்றுப்போம். ஆனால் அதை மீறி தேவையில்லாத டைம்லையும் அதையே பார்த்துட்ருக்கேன். எனி டைம் வந்து வேறு வேலை இல்லையா, உடனே ஃபோனு கையில் எடுத்துகிட்டு ஏதாவது ஒன்று பார்க்குறது. அதனால இது வேலைக்காகாது. நம்ம வந்து வேறு எதுலனா டைவர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா சுடோக்கு புக் என்கிட்ட எப்பயோ வாங்கி வச்சது இருந்துச்சு. அதை இப்போ வந்து சும்மா கற்றுட்ருக்கேன். எனக்கு நிஜமாக சுடோக்கு மறந்தே போச்சு. நான் சும்மா ஏதோ பிக்னர் லெவல் புக் தான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ எத்தனை பேஜஸ் இருக்குல்ல, இந்த இயர்க்குள்ளே முடிக்க பார்ப்போம். இங்கே பாருங்கள், பேஜ் ஃபுல்லாக 8 எடுத்துட்டு எழுதி வச்சுருக்கு ஒரு வாண்டு.
இன்னைக்கு டின்னருக்கு வந்து திடீர் ஸ்பெஷல் ப்ரான்னு. வெட்னஸ்டேஸ் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து நான்வெஜ் எடுத்துப்போம். மோஸ்ட்டாக சிக்கன் இருக்கும், இல்லைனா ப்ரான் இருக்கும். அதுக்கு எப்போவுமே வந்து தக்காளி தொக்கை என்னோட குக்கு கிட்ட வந்து ரெடி பண்ணி வச்சிட சொல்வேன். ஸோ தட் கார்த்திக் வந்து ப்ரான் ஆட் பண்ணி அதை ப்ரான் தொக்கா மாற்றிடுவாங்க. அவங்க தான் எப்போவுமே செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு ப்ரான் தொக்கை செய்கிறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவங்க சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். எனக்கு சப்பாத்தி இருக்க டேஸில் பார்த்தீங்கன்னா அது கூட வந்து ஹாஃப் பாயில் ரொம்ப பிடிக்கும். ஹாஃப் பாயில் விரும்புகிறவங்க நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. நானுமே அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டேன். அது என்னவோ எனக்கு சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றது வந்து அவ்வளோ ஃபேவரட் திங் டு டூ. அப்புறம் நான் எப்படின்னா காலையில் 2 தோசைனா 2 தோசை தான். என்ன பசி இருந்தாலும் அந்த 2 தோசையிலேருந்து அது 3 தோசைக்கு என்றைக்குமே போகாது. அண்ட் சப்பாத்தியும் அதே மாதிரி தான். 2 சப்பாத்தினா 2 சப்பாத்தி தான். அதுக்கு மேலே எனக்கு பசி இருக்காது. இருந்தாலும் நான் வந்து அதை எடுத்துக்க மாட்டேன். அது ஏன்னு எனக்கு தெரியல. நான் அப்படியே பழகிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து 2 சப்பாத்திக்கு பதில் ஒரு சப்பாத்தி ஒரு ஹாஃப் பாயில் எடுத்துக்கிறேன். ரொம்ப நைட்டில் வந்து ஹெவியாக சாப்பிட்றது நான் அவ்வளோ விரும்ப மாட்டேன். அப்புறம் நாங்கள் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஏர்லி டின்னர்னு சாப்பிட்டுட்ருக்கோம். அது ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா ஃபீல் ஆகுது. ஸோ 7:30க்கு எங்களோட டின்னரை வந்து கரெக்டாக சாப்பிட்டுடுறோம். இன்றைக்கி டின்னர் பிளேட்டில் வந்து சப்பாத்தி, ஒரு ஹாஃப் பாயில் அண்ட் ப்ரான் தொக்கு. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க வாட் ஐ ஈட் இன் அ டே. எவ்ரிடே அப்படியே சூப்பர் ஹெல்த்தியாக இப்படி தான் சாப்பிடுவோம் அப்படின்னு இந்த வீடியோ வச்சு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடாதீங்க. சில டேஸ் அன்ஹெல்த்தியாக சாப்பிட்றது, அதாவது எங்கேயாவது வெளில போய் சாப்பிடலாம் திடீர்னு டின்னருக்கு முடிவு பண்ணுறது, ஏற்கனவே சமைச்சு வச்சுருந்தாலும் பரவாயில்ல விட அதை நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி திடீர்னு ஹோட்டல் போய் சாப்பிட்ற டேஸும் உண்டு. நாங்கள் குக் வச்ச ரீசனே அடிக்கடி வெளியே போய் சாப்பிடக்கூடாதுன்னு தான். அப்புறம் தான் தெரிஞ்சுது, ஓகே நமக்கு ஒரே ரொட்டீனில் சாப்பிட்றது தான் போரு, அதனால வெளில சாப்பிட்றது அவாய்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் அதை கம்மியாக செய்வோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இது வந்து என்னோட டிஃபால்ட் கைண்ட் ஆஃப் வாட் ஐ ஈட் இன் அ டே. அதுவும் என்னோட டே மட்டும்தான் இது. ஸோ ஹோப் யூ என்ஜாய்ட் வாட்சிங். உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ப்ளாகில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். White lace on the outside, satin pillows on